அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகம் முன்பாக பொதுமக்கள் திரண்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். முன்னதாக பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வழங்கப்பட்டு வந்த காவல்துறை பாதுகாப்பை மத்திய அரசு திரும்ப பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் நாடு திரும்பும்படி கூறியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இப்போ கண்டன முழக்கத்தோடு மக்கள் முன்னெடுப்பா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனா அங்கிருந்த பாதுகாப்பு என்பது திரும்ப பெறப்பட்டிருக்கிறதே, விவரம் என்ன? காயத்ரி, நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு, அதாவது இரு நாடுகளுக்கு இடையிலான அந்த தூதரகம் தொடர்பான பல முடிவுகளை நேற்று மத்திய அரசு எடுத்தது. அதில் மிக முக்கியமானது, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று ஒரு முடிவும் நேற்று எடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவியதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்று காலை ஏராளமான பொதுமக்கள் அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகம் முன்பு குவிந்து கண்டன கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பதக்கங்களை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு எதிராக கோஷம் எழுப்பி வருகிறதை நம்மால் பார்க்க வருகிறது. அதே போல அவர்கள் காவல்துறையினர் தடுத்தாலும் அதையும் மீறி அவர்கள் அந்த பாகிஸ்தான் தூதரகம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி முன்னேறுவதற்கான போராட்டங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. அதே போல அங்கு அந்த பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வழங்கப்பட்டு வந்த அந்த காவல்துறை பாதுகாப்பும் தற்போது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. காலையில், அதாவது அந்த தூதரகம் இருக்கும் பகுதியில் பல அடுக்கு பாதுகாப்பு அங்கு போடப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய மத்திய அரசு முடிவுக்கு பின்பு அங்கு பணியில் அமர்த்தப்பட்டிருந்த இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் காவலர்கள் எல்லாம் இன்று காலை அவர்கள் திருப்பி அழைக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து இந்த போராட்டமும் தற்போது நடைபெற்று வருகிறது. அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை உடனே கலைந்து செல்ல வேண்டும் என்றும் தற்போது காவல்துறையினர் அவரிடம் ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல தற்போது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் குறிப்பாக பாராமுல்லாவில் 2 தீவிரவாதிகள் தற்போது சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. காயத்ரி, இன்னும் ஓரிரு இடத்தில் தீவிரவாதிகளுடன் துப்பாக்கி சண்டையும் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாயிருக்கிறது. காயத்ரி, நன்றி முகிலன், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.